Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. ராமானுஜ சம்பிரதாயத்தில் நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கிதவாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் மோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபித்யேயாம் விஷந்து மே தேவ சதா த்வதீயாः ஆதயாதனஞ்ஞானதராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமృతం க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் வேகோத்வேலஸ்வவேலக்கிமிதமிதி விதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயாமானுஷ்யலீலாமபிரயதி ஹரோலப்தசேவா விசேஷः வைதேகீ கர்ணபூரத்தபலசுரவிநாய சமாஸ்திரேஷிரோஷ்டா திருஷ்டாபாரிப்ளவானாம் சமவதகுருடः துக்கபாரிப்ளவோ நः புத்திர்பலம் யசோரேரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். உபவீதினமூர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் திருஜகத்புண்ணியஃபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் சசங்கசக்கரலாஞ்சனः சதுர்ಧ್ವபுண்ட்ரமண்டிதः சகண்டலக்னசத்புடஸ்ய நர்க்கபத்மமாலிகா சிதாந்தரீய சோத்தரீய யஜ்ஞசூப்ரசோபிதோ மமாவிதஸ்து மானசே குருஸ்ஸ வெங்கடேஸ்வரः. பிரபத்யே நிரவத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோபமுனீஸ்வரம் ஸ்ரீரங்கநாத ஷடகோபயதீந்திரதிருஷ்டம் லக்ஷ்மீ நிருசிம்ம ஷடஜத்கருணைகபாத்திரம் ஸ்ரீரங்கவீர ரகுராட் ஷடகோபகிருத்யம் வேதாந்ததேஹிதயதீந்திரமஹம் பிரபத்யே. ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் நமாமி நித்யம். ஸ்ரீமத்ரங்கசகாரி சம்யமிவரால்லப்தாகமாம் தத்வயம் ஸ்ரீமத்வீரரகுத்வஹாப்தஷடஜித்பாராரவிந்தாஸ்வயம் ஸ்ரீமத்வேதபதம் சதேஹிரியதேஹே காருண்யவிக்ஷாஸ்பலம் சேவே ரங்கதுரீனசாதனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்ததேசிதயதீந்திரகடாட்சலப்தத்ரய்யந்தசாரமனவத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்யகிருதிரிய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதயதிசேகரமாஸ்ரயாமஹ. பல ஸ்ருதிகளுடைய அர்த்த விசேஷங்களை காண்பிக்கக்கூடிய பாதுகாசகஸ்திரத்துடைய பலஸ்ருதி என்பதாக இந்த 32வது பத்ததியானது அங்கு விசேஷமா சொல்றது. அதாவது பாதுகாதேவியினுடைய சம்பந்தம் யாருக்கு இருக்கோ, பாதுகையினுடைய சம்பந்தத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அனாதிகாலமா இருக்கக்கூடியதான பாப வாசனையானது நாசத்தை அடைகிறது என்று கீழே சாதித்தார். 5வது ஸ்லோகம் நேற்றைய உபன்யாசத்துல பார்த்தோம், பழைய போன உபன்யாசத்துல. அபரஸ்பர பாதினாம் அமீஷாம் அனிதம் பூர்வ நிரூட சந்ததீனாம் பரதவ்யசனாத் அனூனஸ்தீம்னாம் துரிதானாம் மம நிஷ்கிருதிஸ்த்வமாசீஹி மம துரிதானாம் நிஷ்கிருதிஹி த்வம் ஆசீஹி. அம்மா பாதுகையே, பரதனுக்கு ஏற்பட்டதான பாபம் எதால ஏற்பட்டது? ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு எங்க ஆரிஜின் தெரிஞ்சு கொடுத்து. ஆனா நமக்கெல்லாம் எப்படி இருக்கக்கூடியதான பாபம்? நமக்கெல்லாம் அனாதின்னு சொல்றோம். நம்மலாம் அனாதின்னு அர்த்தம். நமக்கு என்னைக்கு ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்ததுன்னு கூட தெரியாமல் இருக்கு இல்லையா? அனூனசீம்னாம் அர்த்தம். அனூனசீம்னாம்னா நம்முடையதான வினைகள் இருக்கே, நம்முடைய கர்மாக்கள், அந்த கர்மாக்களுக்கு எது ஆரம்பம் என்பது கூட தெரியாமல் நாம நம்முடைய கர்மாக்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிராரப்தம்னு சொல்றோம். இந்த பிராரப்தம் தவிர்த்து சஞ்சிதம்னு வேற ஒண்ணு இருக்கு. இது தவிர ஆகாமின்னு ஒண்ணு வரப்போகுது. பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம் பிராமாதிகம் ச உத்தரம் என்று சுவாமி தேசிகன் எடுக்கிறார். இந்த பிரபத்தியினுடைய பெருமையை சொல்லும் பொழுது அதை நாம் ஒப்புக்கொண்டதினாலே பிராரப்தத்தை தவிர்த்து மற்றவற்றையெல்லாம் அது சுலபமாக அது நாசத்தை அளிக்கிறது. பிராரப்தத்தையும் அது நாசத்தை கொடுத்துரும். பிராரப்தமும் நாம பிரார்த்திச்சோம்னா இன்றே இசையில் இணையடி சேர்ப்பர் இனிப்பிரவோம் நன்றே வருவது எல்லாம் நமக்கு பரம் ஒன்றில் இல்லதே என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நம்ம ஒத்துண்டோம் இல்லையோ, நம்முடைய பிராரப்தத்திற்கு ஏற்றார் போல இங்க இருக்கக்கூடியதான காலத்துல என்ன நடக்கிறது நம்ம ஒத்துண்டோம் இல்லையோ, நன்றே வருவது எல்லாம் நமக்கு பரம் ஒன்றிலதே. அது என்ன நடந்தாலும் அது நமக்கு பொறுப்பு கிடையாது. பொறுப்பு துறப்பு டிஸ்கிளைமர் அப்படி சொல்றோம் இல்லையா?
எதுல டிஸ்கிளைமர் வரும் அப்படின்னு கேட்டா பிரபத்தியில் தான் டிஸ்கிளைமர் வரும். பிரபத்தி பண்ணிட்டோம்னா எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுடையதான அதீனம், எம்பெருமானுடையதான திருவுள்ளம் என்பதாக நாம சொல்றோம். தொதுபாசன சம்பிரதாய வித்பிஹி சமயே சாத்வத சேவிதே நியுக்தாஹ பரதௌ விரதினோ பவாம்புராசிம் கதிச்சித் கஞ்சன பாதுகே தரந்தி. இன்னைக்கு எங்க ஏரியால அணில் தொல்லை அதிகமா போயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், டிரான்ஸ்பார்மரையே கைட்டி கீழே வச்சுட்டோம். எப்ப மறுபடியும் அந்த அணில் தொல்லை முடிஞ்சு டிரான்ஸ்பார்மர் மேல எடுத்து வைப்பான்னு தெரியல. நான் சொல்றது புரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், புரிஞ்சவர்கள் பிஸ்தா. அதனால இதுல எவ்வளவு நேரம் இந்த நெட்டு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. அது வரை நமக்கு காலக்ஷன் உண்டு. நடுவுல பிரேக் ஆயிடுச்சுனா அதே மாதிரி இல்லைன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அவ்வளவுதான் இருக்கு இங்க சார்ஜ். ததுபாசன சம்பிரதாய வித்பிஹி சமயே சாத்வத சேவிதே நியுக்தாம் பரதௌ விரதினோ பவாம்புராசிம் கதிச்சித் காஞ்சன பாதுகே தரந்தி. திருவாளுக்கு திருவாராதனம் பண்ணும். அந்த திருவாராதனமானது எல்லாருக்கும் உண்டானர். யாரெல்லாம் சமாசிரமம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்லாம் பெருமாளை திருவாராதனம் பண்ணலாம் என்பதாக ஒரு வாக்கியமானது பஞ்சராத்திராதி ஆகமங்கள்ல சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, அர்ச்சனீயச்ச சேவ்யச்ச பிராமணைஹி க்ஷத்ரியைஹி வைஷ்யைஹி அன்யைச்ச கிருதலக்ஷணைஹி அர்ச்சனீயச்ச சேவ்யச்ச நித்யயுக்த ஸ்வகர்மபிஹி சாத்வதம் விதிமாஸ்தாய கீத சங்கர்ஷணேன யஹா. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. சுவாமி தேசிகன் குரு பரம்பராசாரத்தில் சாதிக்கிறது. எந்த வர்ணத்தவராய் இருந்தாலும் சரி, இதே விஷயத்தை சுவாமி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்துல சாத்தியோபாய சோதனாதிகாரத்துல சாதிக்கிறார். பிராமணைஹி க்ஷத்ரியைஹி வைஷ்யைஹி அன்யைச்ச கர்த்தலக்ஷணைஹி என்பதாக பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாதிகள் மட்டுமில்ல, திரைவர்ணிகர்கள் மட்டுமில்ல, மற்றுமுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும், அத்தனை பேரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் கிருத்த லட்சணைகின்னு பேர். கிருத்த லட்சணம்னு அர்த்தம். அவர்கள் பிராமணைஹி க்ஷத்ரியைஹி வைஷ்யைஹி சூத்ரைஷ்ச கிருத்த லட்சணைஹி சாத்வதம் விதிமாஸ்தாய கீத சங்கர்ஷணேனையா அர்ச்சனீயச்ச சேவ்யச்ச நித்தியுக்த ஸ்வகர்மபிஹி. அவ பகவான் அர்ச்சனை பண்ணலாம், பூஜை பண்ணலாம், திருவாராதனம் பண்ணலாம், எல்லாம் இருக்கு. எப்படி பண்ணலாம்? மந்திரபூர்வகமா பண்ணலாம், தந்திரபூர்வகமா பண்ணலாம். அதுல வித்தியாசங்கள் இருக்கு. மந்திரபூர்வகமா எப்படி பண்ணணும், தந்திரபூர்வகமா எப்படி பண்ணணும்? மந்திரத்தை சொல்லக்கூடிய வாழ்க்கை மந்திரத்துல யோகியதை, தந்திரத்தை பண்ணக்கூடிய வாழ்க்கை தந்திரத்தை யோகியதை. சில பேருக்கு மந்திரங்கள் கிடையாது அப்படின்னு கேட்டா என்ன பண்ணலாம்? அவளுக்கு அஷ்டாட்சரம் எப்படி உபதேசம் ஆயிருக்கோ அதே கிரமத்தில் அவளுக்கு விசேஷமா அந்த திருவாராதன கிரமங்கள் சொல்லப்படுகின்றன. இது தனித்தனியாக அவரவர்களுக்கு தகுந்தபடி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பகவானே உபதேசித்ததான ஆகமத்திற்கு என்ன பேரு? பஞ்சராத்திரம் பேரு. சாத்வதம் என்பதாக பேரு. சாத்வத சம்ஹிதா, சாத்வத தந்திரம் என்பதாக பெயர் இருக்கு. சாத்வத சம்ஹிதா, சாத்வத தந்திரம் என்பதாக அதற்கு பெயர். அப்பேற்பட்டதான சாத்வத சம்ஹிதை இருக்கே, அதை 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 அனுஷ்டிக்கக்கூடிய ஆராதகர்கள் இருக்காரு. புரியுதா? அந்த கிரமத்துல பரமாத்மாவை யார் ஆராதிக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் சம்சார சமுத்திரத்தை தாண்டுகின்றார்கள். சாத்வத சம்ஹிதை. சாத்வதான்னு யாருக்கு பேருனர்? சாத்வீகர்களுக்கு சாத்வதான்னு பேரு. சாத்வீகமான மனோநிலை, சாத்வீகமான காரியங்கள் யார் செய்வாரோ அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன பேரு? என்ன பேரு? சாத்வதர்கள் என்பதாக பெயர். அப்ப அந்த சாத்வதர்களாலே பகவான் ஆராதிக்கப்படுகிறான். பகவதி சாத்வதசின்னி அப்படின்னு சுவாமி பீஷ்மாச்சாரியர் கூட அந்த கிரமத்துல ஆராதித்து பாதுகைய எவர்கள் அந்த கிரமத்துல பாதுகாராதனத்தை செய்கிறார்களோ அவர்களும் சம்சாரம் எனப்படக்கூடிய இந்த பிறவி பெருங்கடலை தாண்டுகிறார்கள். பொதுபாசன சம்பிரதாய வித்பிஹி, பொதுபாசன சம்பிரதாய வித்பிஹி, உன்னை உபாசிக்கக்கூடிய சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்தின் வழியில் நடக்கக்கூடியவர்கள். சமயே சாத்வத சேவிதே நியுக்தாக. அந்த ஆகமங்கள் இருக்கு, ஆகமத்தை நம்ம இஷ்டப்படிலாம் பண்ண முடியாது. இப்ப என்னமோ சொல்றாள், இப்ப ஆகமத்தை இஷ்டப்படி மாத்திக்கலாமா அப்படின்றதால கேள்விகள்லாம் வருது. ஆகமங்களை இஷ்டப்பட்டபடி நாம பண்ணிட முடியாது.
காரணம் என்னன்னா, யார் வேணா பகவான் ஆராதிக்கலாம், அதுல எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. ஆனால் அவரவர்கள் தங்களுக்கு தகுந்தபடி ஆராதிக்கணும். இப்ப கோவில்கள்ல வைகானசம் சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகளை சாதிப்பார். வைகாரசம் என்பதாக ஒரு ஆராதன பிரக்கிரியா இருக்கு, பாஞ்சராத்திரம் ஒரு ஆராதன பிரக்கிரியா இருக்கு. பாஞ்சராத்திர ஆராதன பிரக்கிரியை கொண்டு வைகானச விக்கிரகத்தை ஆராதிக்க முடியாது. வைகானச ஆராதன பிரக்கிரியை கொண்டு பாஞ்சராத்திர விக்கிரகத்தை ஆராதிக்க முடியாது, ஆராதிக்கவும் கூடாது. இது சாஸ்திர விரோதம், இது சாஸ்திர விரோதம். இப்ப நம்ம அதாவது பகவானை ஆராதிப்பதற்கு அவன் ஆராதனைக்கு எளியவன் என்பதெல்லாம் உண்மைதான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எம்பெருமான எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி பெருமாள் ஆராதிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஆனால் ஒரு கிரமமான ஆராதனம், ஒரு கிரமமான விநியோகம் என்பதாக வரும் பொழுது அந்தந்த பிம்பங்களுக்கு பிம்பாக்கு தியாத்மனா பிம்பை என்பதாக அந்தந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சா விக்கிரகங்களுக்கு எந்த விதத்தில் ஆராதனம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறதோ, எவர்கள் ஆராதனம் செய்ய வேண்டும் என்பதாக வகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரமத்தில் அதனுடைய ஆராதனம் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுல அதிக்கிராந்தம் கூடாது. அதிக்கிராந்தம் அர்த்தம் ரூல்ஸ மீறக்கூடாது. ஆகையால இப்ப ஆகமங்கள் என்பது ஒவ்வொரு கிரமத்துல ஒவ்வொரு கோவில்கள்ல திருவாராதனம் பண்றதுக்கு விதிச்சிருக்கோ இல்லையோ, அதே ஆகமம் என்ன பண்றதுன்னு சொன்னா திருமாளிகைகள்ல திருவாராதனத்தை சொல்லியிருக்கு. அந்த திருமாளிகைகள்ல யார் யார் எப்படி திருவாராதனம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரர் ஒழிச்சது நித்திய கிரந்தம் என்பதான அற்புதமான அந்த கிரந்தத்தை எடுத்து காண்பிக்கிறது. சச்சரித்திர ரக்ஷை, பாஞ்சராத்திர ரக்ஷை, இது முதலான கிரந்தங்களை சுவாமி தேசிகன் ஒழிச்சதுங்க. பாஷ்யக்காரர் காண்பித்த நித்திய கிரந்தம், நித்திய கிரந்தம்னு அர்த்தம் அனுதினம், டெய்லின்னு அர்த்தம். நித்தியம்னு அர்த்தம் தினந்தோறும் அர்த்தம். அந்த தினந்தோறும் பண்ண வேண்டியதான காரியங்கள் என்ன, எப்படி பகவான் ஆராதிக்கக்கூடிய முறை என்பதாக ஸ்ரீபாஷிகாரர் சாதிச்சிருக்காரோ இல்லையோ, அதை அனுசரித்து சுவாமி என்ன பண்றாங்க, சச்சரித்திர ரக்ஷை. சச்சரித்திர குட் பிஹேவியர், குட் ஆட்டிடியூட் அப்படின்னு. சச்சரித்திரம்னு அர்த்தம் குட் பிஹேவியர், குட் ஆட்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏற்பட்டதான அந்த நல்ல வழியில் நாம் எப்படி நடக்க வேண்டும், ஏதோ உண்மையிலே நல்ல வழி. ஐ ஹேட் ஆச்சாரம் அப்படி சொல்றது நல்ல வழியா? சச்சரித்திரம், சத்து என்றால் சாதுக்கள் போனதான வழி, அந்த வழியில் நாம் நம்மை நடத்தி போடுவது என்பதாக சொல்றது. அதே மாதிரி பாஞ்சராத்திர ரக்ஷை, பாஞ்சராத்திரம் என்னும் உயர்ந்த சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, அந்த சாஸ்திரத்துடையதான பெருமையை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இப்படி அந்தந்த கிரமத்தின்படியாக பகவானை ஆராதிப்பவர்கள் இருக்காளே, பாதுகையை ஆராதிப்பவர்கள் இருக்காளே, எப்படி பரதன் பாதுகாராதகனாக பாதுகா சேவகனாக இருந்து பாதுகையை கிரமமாக பரதன் ஆராதித்து அவனுக்கு ஏற்பட்டதான பழியின் பாபத்திலிருந்து அவன் தன்னை நிவர்த்திப்பித்துக் கொண்டானோ, அது போன்று சாத்வத சம்ஹிதையின் வழியில் இந்த பாதுகையை ஆராதிப்பவர்கள் அவர்கள் பரதனை போன்று பிறவி பெருங்கடலை தாண்டுகிறார்கள் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ததுபாசன சம்பிரதாய வித்விஹி சமயே சத்வத சேவிதே நியுக்தாஹ பரதௌ விரதினோ பவாம்புராஷிம் கதிசித் காஞ்சன பாதுகே தரந்தி அலமச்சுத பாதுகே யத்காவத் பவதி யச்ச பதம் त्वदेककार्यम् इतरेतरभूषितं तदेतत् द्वितयं संवननाय चेतसो नः. திருவாராதனத்தை சொன்னார். திருவாராதன காலத்துல பெருமாளுடைய திருவடியில பாதுகையை சமர்ப்பணம் செய்வது என்பது திருவாராதனத்தில் ஒரு அங்கம். திருவாராதனத்தில் பெருமாளுடைய திருவடியில் பாதுகையை சமர்ப்பித்தல் என்பது ஒரு அங்கம். பாதுகையை பெருமாள் திருவடியில சேர்த்து அதை சேவிச்சா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பெருமாளுடைய திருவடியில் பாதுகையை சேர்த்து அதனை நாம் சேவித்தோமேயானால் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் இல்லையா? அதை ரசிக்கணும். அதை ரசிக்கிறதே ஒரு விசேஷம் என்பதாக சுவாமி சாதிக்கிறது. ஆராதனம் பண்றோம், அந்த ஆராதனத்துல அலங்காராசனம், போஜ்யாசனம், பரியங்காசனம் வரிசையா ஒவ்வொரு கிரமத்துல ஒவ்வொரு அந்த ஆராதனம் நடக்கிறது இல்லையா? அந்த கிரமத்துல பகவானை ஆராதிக்கும் பொழுது
அவனுடைய திருவடியில் பாதுகையானது சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை பார்த்தால் அது ரொம்ப ரொம்ப ரசிகர்களுடைய ஹிருதயத்தை கொள்ளை கொள்கிறது. சுவாமி நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. சுவாமி பெருமாள் திருவடியில பாதுகையை சமர்ப்பிச்சுட்டோம்னு சொன்னா அதுல என்ன பெரிய ரசனை இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒரு செருப்பு கடைக்கு போய் நாம செருப்பு வாங்குறதுக்கு எத்தனை செருப்பு நாம எடுத்து எடுத்து பார்க்கணும். ஒரே சைஸ் தானே நமக்கு. இப்ப துணி கடையில போய் நாம துணி வாங்கணும்னா ஒரு லாஜிக் இருக்கு. பச்சை கலர் பிடிக்குமா, நீல கலர் பிடிக்குமா, சிவப்பு கலர் பிடிக்குமா, மஞ்சள் கலர் பிடிக்குமான்னு பாக்குறது ஒரு லாஜிக் இருக்கு. 9ஆம் நம்பரோ 10ஆம் நம்பரோ ஏதோ ஒண்ணு இருக்கு. அவளுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ் தானே. ஒரு கடைக்கு போறோம், விலை பார்க்கலாம், ஒரு நியாயம் இருக்கு. என்ன 30 ரூபாய் செருப்பு இருக்கா, 300 ரூபாய் செருப்பு இருக்கா, 3000 ரூபாய் செருப்பு இருக்கான்னு விலை பார்த்தா அது ஒரு நியாயம் இருக்கு. இத போட்டுண்டு நம்ம கண்ணாடிக்கு எதிர நிக்கிறோமே, எங்கேயாவது யோசிச்சு பார்த்திருக்குமா இதனால என்ன பிரயோஜனம், என்ன பெருமைன்னு? ஆனா உலகத்துல அதுக்கெல்லாம் பெருமை பார்க்கலாம் இல்லையோ? உலகத்துல அதுக்கெல்லாம் கூட ஒரு பெருமை பார்க்கப்படுகிறதோ இல்லையோ? நீ சாமானியன் ஒண்ணும் கிடையாது, 2 நாள்ல சேர்த்து கொண்டு வர போறது கால அதை போட்டுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு பெருமை நினைக்கிற. அதுக்கு முன்னாடி கண்ணாடியில முன்னாடியும் பின்னாடி நீ பாத்துக்கிற. குதிக்கால் தூக்குற மாதிரி வச்சுக்கலாமா, காலில் ஸ்டூல் கட்ட மாதிரி செருப்பு போட்டுக்கலாமான்னு யோசிக்கிற. எம்பெருமானுடைய திருவடியில் அந்த பாதுகையை சமர்ப்பித்து அந்த திருவாராதத்தில் அதை சேவிச்சோன்னா எப்படி இருக்கும்னா அவனுடைய திருவடிவாரத்துல ஆச்சாரிய சார்வபௌமர்கள் எழுந்தளிப்பதான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்காதா? கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறை கழற்கீழ் என்பதாக அந்த பெருமானுடைய திருவடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் நமக்கு சேவையாக மாட்டாளா? அந்த ரசனை இல்லையா நமக்கு? அந்த ரசனை நமக்கு இருக்கணும், அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும் இல்லையா? அப்ப ஆராதனை காலத்துல அந்தந்த சமயத்துல எப்படி பாதுகையை பெருமாளுடையதான திருவடியில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அலமச்சுத பாதுகே யதாவத் பவதி யச்ச பதம் த்வதேகதாரியம். பெருமாளுடைய திருவடி இருக்கே, அந்த திருவடியை வேற யாராவது தாங்களாடா? இது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. பெருமாளுக்கு எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கு, எத்தனையோ பூஷணங்கள் இருக்கு இல்லையா? சங்கு சக்கரத்தை பெருமாள் தன்னுடைய திருக்கையில ஏந்திட்டு இருக்கான், கதையை ஏந்திட்டு இருக்கான். சங்குடு சக்கரம் என்னும் தடக்கையன்னு பெருமாள் ஸ்தோத்திரம் ஒன்று. பலபலவே ஆவரணம் பேரும் பலபலவேன்னு ஹார கிரைவேக மகர குண்டல நூபுரம் என்பதாக பலவிதமான திருவாபரணங்கள் தன்னுடைய திருமேனியில் பெருமாள் தாங்கிட்டு இருக்கான். ஆனால் இது அத்தனையும் தாங்கக்கூடிய பெருமாளை தான் தாங்கி இருப்பது பாதுகை. இப்பதான் சுவாரஸ்யம். எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதான பெருமாளை எது தாங்கிறது? பாதுகை தாங்கிறது. யோசிச்சு பாருங்க. மற்ற ஆயுதங்கள் பெருமாள் தான் கையில தாங்கிட்டு இருக்கான், மற்ற ஆபரணங்கள் பெருமாள் தன்னுடைய திருமேனியில் தாங்கிட்டு இருக்கான். ஆனால் அத்தகையதான பெருமாளை இந்த பாதுகை தன்னகத்தை கொண்டு தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆழ்வார் சாதிப்பார், புவியும் இருவிசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளா என்பதாக சொன்ன இல்லையா? என்ன ஆழ்வார் கேட்டார், எம்பெருமானே நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா? உலகத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னை என் உள்ளத்திலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நான் உயர்ந்தவனா, அல்லது உலகத்தை மட்டும் தாங்கக்கூடிய நீ உயர்ந்தவனா என்று ஆழ்வார் கேட்கிறார். புவியும் இருவிசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். ஆனா அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, மற்றவர்கள்லாம் மற்ற ஆயுதங்கள் அஸ்திரங்கள், அந்த அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் பெருமாள் தான் தாங்கிட்டு இருக்கான். பாதுகாதேவி அந்த பெருமாளை தான் தாங்கிட்டு இருக்கான். அலமச்சுத பாதுகே யதாவத் பவதி யச்ச பதம் ததேகதாரியம் இதரேதர பூஷிதம் ததேதத் திதயம் சம்மனநாய சேதசோனஹ. நீ மாத்திரம் தரிக்கக்கூடிய திருவடி இருக்கே, நீ மட்டுமே தாங்கக்கூடிய அந்த திருவடி இருக்கே, அந்த திருவடிக்கு நீ அலங்காரமா அல்லது முன்னாலே அந்த திருவடிக்கு அலங்காரமா? பாதுகையே அப்படியே எங்க மனசை கொள்ளை கொள்றது. அப்படியே பெருமாளுடைய திருவடி வாரத்தை சேவிக்கும் பொழுது அவனுடைய திருவடியில பாதுகையை சேவித்தால் அப்படியே மனசு அப்படியே அப்படியே மனசு ஆகர்ஷிக்கப்படுகிறது. மனசு அப்படியே ஆகர்ஷிக்கப்படுகிறது. ஆஹா ஆனந்தம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு 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 பாவம் நமக்கு ஏற்படுகிறது இல்லையா? அப்படி ரசிக்கணும். பெருமாள் திருவாராதனத்துல ஆசனங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது, அவனுடைய திருவடியில பாதுகையை சமர்ப்பிக்கும் பொழுது, திருவாராதன காலத்துல மகான்கள் ஒரு ஸ்லோகம் அனுசந்தானம் பண்ணுவா. பூர்மாதீன் திவ்யலோகம் ததனு மணிமயம் மண்டபம் தத்லசேஷம் தஸ்மின் தர்மாதி பீఠம் ததுபரி கமலம் சாமர கிராகிணீச்ச என்பதாக எப்படி பெருமாளை தியானித்து
அந்த தியான பிரகாரத்துல பெருமாளை அனுபவிக்கணும் என்பதே ஒரு பெரிய விசேஷம். அந்த தியான பிரகரணத்துல பெருமாளை எப்படி அதை ரசிக்கிறது என்பதே ஒரு பெரிய விசேஷம். ஆகையால பாதுகையை திருவடியில் சமர்ப்பித்த பொழுது அந்த திருவடியில் பாதுகையும் பாதுகையுடன் கூடிய திருவடியுமாக அந்த இரண்டும் எங்கள் மனதை கொள்ளை கொள்ளுகின்றன, எங்கள் உள்ளத்தை அபகரிக்கின்றன என்று சாதித்தார். அனன்யதமன்யதயா முராரே அங்கேஷ்வாப்தேஷு கிரீடமுக்ஷைஹி பராவணித்தும் நிஜமேவ பாகம் சர்வாத்மசாதாரணதாமனைஷீஹி. அற்புதமான ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது எல்லாமே ஆச்சரியம்தான், எல்லாமே அற்புதம் தான். ஆனா இந்த ஸ்லோகம் ஒரு யூனிக். அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. உதார சரிதாராம் து வசுதைவ குடும்பகம் என்று பெரியவர்கள் இதை சொல்லுவார்கள். மனசு ஒருத்தனுக்கு ரொம்ப விசாலமா இருந்தது அப்படின்னு சொன்னா அவனுக்கு இந்த உலகமே ஒரு குடும்பம் என்பதாக அவன் அந்த உலகத்தையே ஒரு குடும்பமாக பாவிப்பான். கீழ் ஸ்லோகத்துல பெருமாள் தன்னுடைய திருக்கைகளில் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய திருவேணியில் பெருமாள் ஆபரணங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டதான பெருமானை இந்த பாதுகை தான் தாங்கி இருக்கிறாள். அந்த திருவடியை பாதுகை தாங்கி இருப்பது ஒரு அழகு, அந்த பாதுகை திருவடியில் இருப்பது ஒரு அழகு என்று பாதுகைக்கும் பெருமை சொல்லப்பட்டது, திருவடிக்கும் பெருமை சொல்லப்பட்டது. இப்ப சுவாமி சொன்னார், அது மட்டும் இல்ல, எங்க பாதுகைக்கு இன்னொரு யூனிக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற. இன்னொரு பெருமை இருக்கு எங்க பாதுகாதேவிக்கு, இன்னொரு பெருமை இருக்கு எங்க பாதுகாதேவிக்கு. அது என்ன சுவாமி அப்படிங்க? சக்கராயுதம் இருக்கு, சங்கம் இருக்கு, கதை வச்சிருந்திருக்கான். திருவாரூர்ல இத்தனைக்கும் கௌஸ்துபம் கூட இருக்கு. மணிவரைவ சௌரேகே நித்யஹிருத்யோபி ஜீவா கலுஷமதிரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் என்று திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெருநாம் என்று சுவாமி தேசிகன் பல சந்தர்ப்பங்கள்ல காண்பிக்கிற உபோத்காதாதிகாரத்திலேயே சாதிக்கிற. நாமெல்லாம் யாரு? ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்களாகிற நாம் சென்று இருக்கக்கூடிய இடம் இது எம்பெருமானுடைய திருமார்பு. அந்த திருமார்புல என்ன இருக்கு? ஜீவனுக்கு அபிமான தேவதையான கௌஸ்துபம் என்னும் அந்த உயர்ந்த ரத்னம் பிரகாசிக்கிறது. ரங்கநாதனை சேவிக்கிறோம். அப்படி ரங்கநாதனை நாம சேவிச்சோம்னு சொன்னா அப்ப அந்த ரங்கநாதனுடைய திருமார்புல எது பிரகாசிக்கிறது? கௌஸ்துபம் என்னும் ஒரு ரத்னம் பிரகாசிக்கிறது. ரங்கநாதனுக்கே இருக்கக்கூடிய அனிதர சாதாரணமான ரத்னம் அந்த கௌஸ்துப ரத்னம். அவனுக்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனிதர சாதாரணமான ரத்னம் அந்த கௌஸ்துபம் என்னும் உயர்ந்த ரத்னம். அப்பேற்பட்டதான அந்த கௌஸ்துப ரத்னத்தை சேவிக்கச்சே நமக்கு நாம தான் ஞாபகம் வரும். நாம தான் ஜீவாத்மா, நாம தான் ஜீவ அபிமானி, தேவதையின் இடத்துல போய் சேரப்படும். அந்த இடம் தான் நம்ம இடம். நம்முடைய டார்கெட் அது. நம்முடைய டார்கெட் நாம எங்க போய் இருக்கணும்? திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதயம். பக்கத்துல மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கிறார். பக்கத்துல மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கிறாள். அவ பக்கத்துல இருக்கா, இந்த பக்கத்துல கௌஸ்துபம் நடுவுல இருக்கு. நடு திருமார்புல அந்த கௌஸ்துபம் தெரியறது. ஆஹா, அகலையிலே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவன் அவள் அமர்ந்துரையக்கூடிய இடத்துல நாமளும் போய் இருக்கப்படும். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் நாளத்தவர் தமக்கும் அப்படின்னு ஆழ்வார். முதல்ல அவன் யாருக்கு இனியன்? நமக்கினியன், நமக்கினியன். அப்புறம் என்ன? பூவின் மிசை நங்கைக்கு இனியன். ஜீவனாகிய நாம போனோம்னா பெருமாள் பண்ணுவான். மகாலட்சுமி கொஞ்சம் வந்து குழந்தை வரணும் இல்லையோ, அவனுக்கு இடம் விட வேண்டாம், நீயே உட்கார்ந்து இருக்கியே, நம்ம குழந்தை எங்க உட்காந்துப்பான் அப்படின்னு அந்த குழந்தைய உட்கார வச்சுக்கிறான். நம்மள உட்கார வச்சுக்கலாம் தன்னுடைய திருமார்புல. அந்த கௌஸ்துபம் ஸ்தானம்ன்றதா ஜீவனுடைய ஸ்தானம். பிராட்டி கூட ஓரமாதான் உட்கார்ந்து இருக்கா. பிரத்யக்ஷமா நட்ட நடு மார்புல அவனுடைய திருமார்பு நெறிஞ்சு இருக்கக்கூடிய அந்த திருமார்புக்கு நடுவுல அந்த கௌஸ்துப ஹாரம் இருக்கு, கௌஸ்துப ரத்னம் இருக்கு. அதுதான் நம்முடைய ஸ்தானம் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை பெருமாள் கொடுத்திருக்கான். ஒரு பெரிய ஸ்தானத்தை பெருமாள் கொடுத்திருக்கான். அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார், திருமாமகளை பெற்றும்
என் நெஞ்சகம் கோவில் கொண்ட பேரருளாளன் என்று வியப்பா விருதூதும்படி. திருமகளை பெற்ற பொழுது அருளாளன், என் நெஞ்சகம் கோவில் கொண்ட பொழுது அவன் வரதன் பேரருளாளன். திருமகளை பெற்ற பொழுது அருளாளனானவன் இப்பொழுது என் நெஞ்சகம் கோவில் கொண்ட பொழுது பேரருளாளன் என்னும் பெயர் பெருமை பெற்றவனாய் அவன் திகழ்கிறான் அப்படின்னு சாதிக்கிறான். அவன் திகழ்கிறான் அப்படின்னு சாதிக்கிறான். அப்ப பெருமாள் நமக்காக அந்த திருமார்பு என்பது நமக்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் சரணாகதி நாம என்ன பண்றோம்? திருமார்பலியா பண்றோம், இல்ல சங்கத்தை பார்த்து சரணாகதி பண்றோமா, சக்கரத்தை பார்த்து சரணாகதி பண்றோமா, இல்ல அந்த கௌஸ்துபத்தை பார்த்து சரணாகதி பண்றோமா? அவனுடைய கிரீட மகுட சூடாவதம்ச ஹார கிரைவேயக என்பதாக பலவிதமான திருவாபரணங்கள் இருக்கே, அந்த திருவாபரணங்களை பார்த்து நம்ம சரணாகதி பண்றோமா? இல்ல அந்த திருவுந்தி கமலம் என்பதாக நாபி கமலத்தை பார்த்து சரணாகதி பண்றோமா? எந்த சரணாகதி பண்றோம்? பாதுகையில தானே சரணாகதி பண்றோம். பாதுகையில தானே சரணாகதி பண்றோம். அப்ப அந்த பாதுகை என்ன பண்றது அப்படின்னு, எந்த திருவடியை தான் ஆசிரியத்திருக்கிறதோ, எந்த திருவடியில் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாகத்தான் இருக்கிறதோ அப்பேற்பட்ட அந்த திருவடித்தான் எல்லோருக்கும் புகழ் என்று நாமும் அந்த திருவடியை அடையும்படியாக பாதுகை நமக்கு அனுகிரகம் பண்றான். இந்த அனுகிரகத்தை எந்த திருவாபரணமும் பண்ணல, எந்த திவ்ய ஆயுதங்களும் பண்ணல. அப்ப அந்த பெருமை யாருக்கு இருக்கு? பாதுகாதேவிக்கு மட்டும்தான் இருக்குன்னு சுவாமி சாதிக்கிறார். அதுதான் இந்த உபன்யாசத்துடைய ஆரம்பத்துல சொன்ன அன்பிலார் எல்லாம் தமக்குரியது. ஆச்சாரியன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டார், தான் பெற்றதான ஒரு பெருமை, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், தான் என்ன ஒரு பாக்கியத்தை அடைந்திருக்கிறோமோ அந்த பாக்கியத்தை தன்னுடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களும் பெற வேண்டும் என்பதாக என்ன பண்றார் மகான்கள்லாம் தாங்கள் அடைந்த அந்த பதத்தை நமக்கு கொடுக்கிறார். தாங்கள் அடைந்த அந்த பதத்தை நமக்கு காட்டுகிறார்கள். அனன்ய சாமான்ய தயாமுராரே அங்கேஷு அவாப்தேஷு கிரீட முக்ஷைஹி. சொக்கி போறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சவே. அனன்ய சாமான்யதயா முராரேஹே அங்கேஷு அவாப்தேஷு கிரீட முக்ஷைஹி பராவணித்தும் நிஜமேவ பாகம் சர்வாத்ம சாதாரணதாமனைஷீஹி. அம்மா பாதுகையே, கிரீட்டம் முதலான பகவானுடைய அங்கங்கள்லாம் எவருக்கும் ஆகாமல், அதை யாரும் இருக்கு பெருமாள்கிட்ட இருக்கு, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு, பெருமாள் கையில ஏந்தி இருக்கிறது அழகர் தமத்புதம் பாரகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர வயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல துஷா வரிஷக்த சகஸ்திர குந்தலம் உத்தாம காஞ்சங்கல கண்டனாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு பெருமாள் திருமேனியை சேவிச்சால் கூட என்ன பண்ணிட்டு பராவணித்தும் நிஜமே பாகம். பஸ்ல டிராவல் பண்றோம், ஒரே கூட்டம் வழியிறது, பயங்கர கும்பல், நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, தாங்க உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் தங்க பக்கத்துல தங்களுடைய சாமான்களையும் அந்த சீட்ல வச்சுட்டோம். தாங்க சௌகரியமா உட்கார்ந்துக்கணும், மற்றவங்க யாரும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கூடாது என்பதற்காகவே என்ன பண்ணிருக்கா, அந்த சீட்டை ஆக்குபை பண்ணி வச்சிருக்கா. அதுல நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆப்தர் ஒருத்தர் இருக்க, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்க, அவர் என்ன பண்றாரு, ஒரே நெருக்கடியா இருக்கு, நம்மள பார்த்துட்டாரு, பார்த்த உடனே என்ன பண்றாரு, சுவாமி இங்க வாருங்க, இல்ல இல்ல சுவாமினர் பரவாயில்ல வாருனர் வந்தார், இப்படி உட்காருனர், எங்க உட்காருனர், இவரும் அவரும் அந்த இருக்கிற இத்தினுடைய இடத்துல எப்படி முதலாளிவார் மூவர் ஒரே தேகலில ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருப்புண்டு இருந்தார்களோ அது போன்று இவரும் நகர்ந்து அந்த இடத்தை நமக்கு கொடுத்தாருன்னா அந்த இடம் எவ்வளவு பரமசுகமா இருக்கும். ஆனா எம்பெருமானுடைய திருவடி எத்தகைய விசாலமானது, அந்த திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகை எத்தகைய விசாலமானது. நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் எப்பேற்பட்ட மனோவிசாலத்தை உடையவர்கள், அப்பேற்பட்டதான மகனீயர்கள் தாங்கள் பெற்றதான பெரும் பாக்கியம் என்னவோ அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தருளுகிறார்கள். அதுதான் பாதுகையுடைய பெருமை. இது எந்த திவ்ய ஆயுதங்களுக்கும் கிடையாது, ஆபரணங்களுக்கும் கிடையாதுன்னு சுவாமி. அனன்ய சாமான்யதயா முராரேஹே அங்கேஷ்வாப்தேஷு கிரீட முக்ஷைஹி பாதாவணித்வம் நிஜமேவ பாகம் சர்வாத்ம சாதாரணதாமனைஷீஹி. சர்வாத்ம சாதாரணதாமனைஷீஹி, தான் மட்டும் இல்லை எல்லாரும் அதை அனுபவிக்கலாம், எல்லோருக்கும் உண்டு. பிராப்தி தாய தனக்கிரமா ரிகமம பிராப்தா சதசூரிவது சுவாமி. ஏண்டா எனக்கு கிடைக்காரா உனக்கு கிடைக்காரா, எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும்.
ஒருத்தருக்கும் ஒண்ணு விசாரம் இல்லை. அத்தனை பேருக்கும் கொடுக்கறது தான் பெருமாள் காத்துட்டு இருக்கான். என்ன பண்ண, யாருக்கிட்ட போய் யார் கேட்கிறாளோ, என்னை யாரும் வந்து கேட்க மாட்டேன்றா, என்னை யாரும் அப்ரோச் பண்ண மாட்டேன்றா, என்கிட்ட வந்தாலும் நான் கொடுக்க முடியும்னா பரமாத்மா. ஆனா பாதுகா அப்படி இல்லை. கூட்டு பெருமாள் திருவடியை நம்மளை எல்லாம் ஆசிரியிக்க வைக்கிறார். பெருமாளுடைய திருவடியில் நமக்கு ஒரு அபினிவேசத்தை ஏற்படுத்தலாம். அருள் வரதல நிறையிலக்கில் அம்பு என நான் அமிழ்ந்தேனே என்று அந்த திருவடிக்குள்ளே புகுந்து அதை அனுபவிக்கும் பாக்யராதிசயத்தை நமக்கு பாதுகாதேவி கொடுக்கிறார். அனங்க சமஞ்ச தயா முராரே அங்கேஸ்வபாத்தேஷு கிரீட முக்ஷீஹி பராவணித்வம் நிஜமேவ பாகம் சர்வாத்வ சாதாரணதாமணேஷீஹி சமாஸ்ரிதானாம் மணிபாதுகே த்வாம் விபஸ்சிதாம் விஷ்ணுபதேப்யனஸ்தானாஸ்தா கதம் புனத்தே கிருதினோ பஜேரன் வாசாதரம் வாசவராஜதான்யாம். ஏற்கனவே பல அர்த்தங்கள்ல காண்பித்த அதே ஸ்லோகம் தான். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் வாழும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அப்படின்னு சொன்னார். போன உபன்யாசத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, சுவாமி எனக்கு நாகௌகசாம் நந்தன வாட்டிகாசுன்னு அங்க போய் இருக்க வேண்டியதான, இந்திர லோகத்துல இருந்துட்டு அந்த இந்திராதி போகங்கள் அனுபவிக்கக்கூடியதான ஒரு துர்பாகியமும் எனக்கு வேண்டாம். எங்கேயாவது ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஒரு தெருநாயா பிறந்துட்டா போரும் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. திருடீகிருத விரிஞ்சாதி என்பதாக இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் எனக்கு தேவையில்லை தேவையில்லை என்பதாக அதை விடக்கூடியவர்கள். உன்னை அடைந்தவர்களுக்கு வைகுண்டவாசத்திலும் பகவானுடைய திருவடியில ஆசை கிடையாது அப்படின்னும் பொழுது அவர்கள் இந்திராதி பகவானுக்கு ஆசைப்படுவாரா? நீ வைகுண்டம் போனா என்ன பண்ணுவேன், ஆச்சாரியன் திருவடியை அடைந்தேன்னு தான் சொல்லுவதை தவிர்த்து பகவானுடைய திருவடி அடைந்தேன்னு சொல்ல மாட்டார். அப்பேற்பட்ட பறவை காந்திகள் இவர்கள் தான். பெரிய டெஸ்ட் வச்சார் தேசிகன். உன்னை அடைந்தவர்களுக்கு வைகுண்டத்தில் கூட பகவானுடைய திருவடியில் ஆசை கிடையாது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம் உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.